இவங்க எல்லாம் ஏதோ ஒரு அமேசான் காட்டுல இருந்து வந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஐயா. இவங்க எல்லாம் முதல்ல கொண்டு போய் அமேசான் காட்டுல தான் விடணும். அமேசான் காட்டுல பேசுவாங்களா? 60 வயசுல தனிமை அப்படிங்கிறது நிரந்தரமா போயிருதுங்க ஐயா. அந்த தனிமை என்பது இன்னும் இவங்க 2 பேரும் உணரல. 20 வயசுல நாங்க பீஸ்ட் பட மூட்ல இருப்போம், நீங்க 60 வயசுல ரெஸ்ட் மூடுக்கு போயிருவீங்க. எங்கெங்கயா அவங்க மகிழ்ச்சி இருக்குது? 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு நாங்க எங்க பிளேட்டுக்கு கரெக்டா வந்துரும். ஆனா 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதாங்கய்யா சோறு, எங்களை அப்பா அம்மாவை காப்பாத்திடுவாங்க, எங்களுக்கு என்ன கவலை. கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாதாங்கய்யா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அந்த பொண்ணுக்கு தெரியும் கடைசி ஆட்டம் இதுதான், அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற ஆட்டம் இல்ல. நாங்க அழகு தேவதையா இருந்த நாங்க அழுக்கு நைட்டிய போட்டுட்டு கிச்சனுக்குள்ள போக வேண்டிய நாள். 20 வயசுல சந்தோஷமா 60 வயசுல சந்தோஷமான்னு ஐயா இவங்க எல்லாம் கேக்குற கேள்வி பார்த்தா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஐயா. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு அமேசான் காட்டுல இருந்து வந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஐயா. இவங்க எல்லாம் முதல்ல கொண்டு போய் அமேசான் காட்டுல தான் விடணும். அமேசான் காட்டுல பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அத கண்டுபிடிச்சா வெண்ணி கண்டுபிடிச்ச ஏன்னு கேக்குறீங்களா? ஏன் இவங்களை கொண்டு போய் அமேசான் காட்டுல விட சொல்றேன்னா 60 வயசுல தனிமை அப்படிங்கிறது நிரந்தரமா போயிருதுங்க ஐயா. அந்த தனிமை என்பது இன்னும் இவங்க 2 பேரும் உணரல. அதனாலதான் இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க. 60 வயசுக்காரங்களை போய் கேட்டு பாருங்க. ஏன்னா எங்க கூட பேசுற கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்தையும் அமேசான் காட்டுக்குள்ளதான் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அதை உணரணும்னா ஃபர்ஸ்ட். ஏற்கனவே அங்க இருந்தா வந்திருக்காங்க, அந்த இடத்துக்கு எப்படி போறோம் வழி தெரியாம லொகேஷன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம அண்ணன் சொன்னாரு, அருண் அண்ணன், அதாவது நாங்க பாக்கியராஜ் மாதிரி பிரபுதேவா மாதிரி எல்லாம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா நாங்க 20 வயசுக்காரங்க நினைஞ்சா முக்காலா முக்காப்பல்லா அப்படின்னு நாங்க துள்ளலான ஆட்டல் நடைய போடுவோம். ஆனா 20 வயசுல உங்க காலு நடுங்க அதே பாட்டுக்கு டப 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 டபன்னு. அதுதாங்க ஐயா 60. 20 வயசுல நாங்க பிபி நாங்க பாத்தீங்கன்னா ட்ரீம்ல ரன் ஆகிற ஏஜ்ல இருக்கிறோம். நீங்க பிபி ரன் ஆகிற ஏஜ்ல இருக்கீங்க. ஒரே பிபி இபி. 20 வயசுல நாங்க பீஸ்ட் பட மூட்ல இருப்போம், நீங்க 60 வயசுல ரெஸ்ட் மூடுக்கு போயிருவீங்க. எங்கெங்கயா அவங்க மகிழ்ச்சி இருக்குது? நல்ல வாழ்த்துமா, புத்தாண்டதுமா அவருக்கு. 20 வயசுல நாங்க எங்க லவரை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சன் மியூசிக்லயோ இல்ல ஏதோ ஒரு பாட்டுலயோ எங்கேயாவது ஒரு மியூசிக் போட்டாங்கன்னா போதும், உடனே நாங்க ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இமேஜினேஷனுக்குள்ள அப்படியே டாபிக் உள்ள போயிருவோம். உள்ள போனோடனே அப்படியே எங்க பின்னாடி காத்துல வயலின் வாசிக்கிற அளவுக்கு நல்லா அப்படியே தக தக தகன்னு ஒரு மியூசிக் பின்னாடி வரும் பாருங்க. முன்பே வா அன்பே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பாட்டுலயே லவ் மூட்ல மிதப்பாங்க ஐயா. ஆனா 60 வயசுல நீங்க ஒரு பின்னாடி பொண்ணு வந்ததுன்னா லொக்கு லொக்குன்னு இருமல் மட்டும்தான் வரும். 20 வயசுல வேற 20 வயசுல அனுபவிக்கிற சந்தோஷம் 60 வயசுல கிடைக்கவே கிடைக்காது. கரெக்ட். அவர் இருமல் டாக்டர் போயிருக்காரு, வாசல்ல ரிசப்ஷன்ல உட்காந்துருக்காரு ரொம்ப நேரம். என்னங்க 12 மணிக்கு வந்தீங்க, போக வேண்டிய டாக்டர்கிட்ட? இல்லை ஏற்கனவே உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காரு. பேஷண்ட் டாக்டர் மட்டும் தான், டாக்டர் இருமிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் உள்ள பேஷண்ட் வரட்டும்னு வெளியே காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்க எப்படிங்க 60 வயசுல நடமாட முடியுமா? போல அதான் சொல்றாங்க ஐயா. 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு நாங்க எங்க பிளேட்டுக்கு கரெக்டா வந்துரும். ஆனா 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதாங்க ஐயா சோறு, எங்களை அப்பா அம்மாவை காப்பாத்திடுவாங்க, எங்களுக்கு என்ன கவலை. 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதானே சோறு. அதாவது இந்த கேபி கேமுன்னு சொல்றாங்க இல்லையா, கீமு கீப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாதாங்க ஐயா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அக்கா சொன்னாங்க அந்த பொண்ணு மேடையில மழை நூறு நாட்டாம மனசை காட்டு பூட்டாம அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு வருது அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தெரியும் கடைசி ஆட்டம் இதுதான், அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற ஆட்டம் இல்ல. நாங்க அழகு தேவதையா இருந்த நாங்க அழுக்கு நைட்டிய போட்டுட்டு கிச்சனுக்குள்ள போக வேண்டிய நாள் வந்துருச்சு, அதனால கடைசியா ஒரு ஆட்டம் போட்டுக்குவோம் அப்படிங்கிற நாளுக்கா. அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா?